பக்கம் வவுனியால் மழை பெய்யுது இப்போ செவும் வந்து பிறகு இது கடும் வறட்சி கடும் வெயில்னா இந்த வெப்ப காற்று 35°C வெப்பம் அடிச்சிருக்கு வவுனியாவில் அடித்து கொண்டு இருந்த வெப்பத்துக்கு தணிக்கிறதுக்கு மழை வந்திருக்கு. மழைன்னா என்னென்னு சொல்லலாம், நல்லொரு மழை. இந்த மழை எல்லா இடம் பெய்யணும்னு கடவுளை பிரார்த்திக்கணும். மழை வேறு சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. மழைன்னா மழை ஹாப்பியாக இருக்குது. பக்தியாக இருந்தது, இல்லை ஃபுல்லாக கடும் பக்தியாக இருந்தது. இன்றைக்கு என்னென்ன ரொம்ப தெரியலை. ஆனால் மழை பெய்ய சாத்தியக்கூட தூரல் அளவில் 3 மணிக்கெல்லாம் தூரிக்கம் புரிஞ்சது. நான் பார்த்தா மழை வராது கலைச்சி புகாரை கலைச்சி கொண்டு போக்குன்னு பார்த்தா. ஆனால் அப்படி இல்லை, மழை பெய்து கொண்டு இருக்கு. மழை என்னென்னு மழை இப்போ 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷம் பெய்ய வைக்கிறது. ஆனால் பழையண்டா பொட்டுது, சக்தியாக இருக்குது. எல்லாமே செய்கிறவங்க வயது வைக்கிறவங்க மற்றது அதோட அந்த வருத்தக்காரருக்கு எல்லாம் அர்த்தம் பண்ணி பூர்த்தி ஆகும். கழிவர்த்தம்னா என்னென்னு கழிவர்த்தங்கள் எல்லாம் கிளைமேட் சேஞ்ச் ஆகி கொண்டு போய்க்க எல்லாருக்கும் வந்தது. இப்போ அதெல்லாம் அதெல்லாம் ஓகே. வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறது வவுனியாவில் பிரதான இடத்துல இருந்து எடுத்து கொண்டு இருக்கேன். ஆனால் பிரதான இடத்துல மழை பெய்தால் மழை அப்படி வெள்ளம் மாதிரி பாயும், அப்படி மழை பெய்யும். ஏன்னா மண்கள் இல்லை, எல்லாம் காப்பீட்டு தோட்டம் நிறைய காப்பீட்டு போட்டுருக்கு. இப்போ காப்பீட்டு தோட்டத்துக்கு மழை வேணும்னா இதுதான் தண்ணி வரணும். தண்ணி எப்படி வருதுங்க மழை பெய்யுது. மழை தான் தொடங்கினது. அப்பா இருந்து வீடியோ எடுக்க வலிக்கிட்டாரு. வீடியோ எடுத்து கொண்டு நிற்க மழை பெய்து கொண்டே இருக்குது. ஒரு 5 நிமிஷத்துக்கு தாண்டி எடுத்து பார்ப்போம் மழை எப்படி பெய்யுதுன்னு பார்ப்போம். மழை நிற்காது, தொடக்கி அதே மாதிரி மழை பெய்யும் போது கடவுள் மனுஷப்படுற வெயில கஷ்டத்தை உணர்ந்து மழையாக பொழியுது. கடவுள் மழையாக கொட்டுற வவுனியாவில் கொட்டுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மூமெண்ட் எதிர்பார்க்காத மூமெண்ட் மழை. இதெல்லாம் நம்ப முடியலை. இப்படி மழை பெய்யும்னு நான் எதிர்பார்க்கிறேன். உண்மையாக ஹாப்பியாக இருக்குது. எங்களோட ஊரில் இந்த மழை எங்களோட ஊர் கோழிக்குஞ்சுக்கெல்லாம் அங்கே மழை பெய்யுமோ தெரியாது. ஆனால் வவுனியா டவுனில் எனக்கு தெரியாது, எனக்கு கிடைக்கல மழை பெய்யுறேன்னா. நான் வவுனியாவில் இப்படி ஒரு மழை எதிர்பார்க்காத மழைன்னா சொல்லலாம், கொட்டுது. நான் வீடியோவுக்கு வந்து காலெல்லாம் நனைஞ்சு கொண்டு அவ்வளோ மழை பெய்யுது. ஆஃபீஸ் வெளியாக ரெண்டு இடத்துல கொண்டு இருக்காங்க. ஆஃபீஸ் டைம் க்ளோஸ் ஆகிற டைம் ஆகிடுச்சுன்னா போகிறதுக்கு எப்படி போகிறேன்னு தெரியாமல் நனைஞ்சால் கடைசியாக போகணும் முடியல. அது பரவாயில்ல, மழை நனைஞ்சாலும் ஹாப்பியாக இருக்குங்க. மழை அப்படி ஒரு குளிர்மையான மழை பெய்யுது. மழை ஆரம்பித்த இன்றைக்கு மழை பெய்ய முடியாது. எதிர்பார்க்காத டைமில் மழை பெய்யுது. தண்ணி அப்படி வந்து வந்துருக்கு. தண்ணி வந்து வந்துருக்கு. அப்படி அந்த மழை பெய்ய தண்ணி எப்படி வருது அப்படி இருக்கு. மழை இந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மழை பெய்தாலும் அந்த மழைண்டா அப்படி பெய்யுது. வெயிலண்டாலும் அப்படி தான் இருக்குது. இல்லைனால மழைண்டாலும் அப்படி தான் இலங்கையில் இப்போ அடிக்குது.
வெயிலெல்லாம் தாங்க முடியாமல் இருக்குது, மழையும் தாங்க முடியாமல் இருக்குது. வெள்ளம் வந்து ஏற்கனவே இழப்புகளை சந்திச்சு இருக்கிறாங்க. அது மாதிரி இப்போ இந்த மழை பெய்கிறது இழப்பில்லை, இது நல்ல நன்மைக்கு தான் அந்த மழை பெய்து கொண்டு இருக்கு. காலபாவம் எல்லாம் செய்ய முடிச்சிட்டாங்க. இப்போ துருவத்துக்கு தொடங்குவாங்க, சில பேர் விளைச்சி கொண்டு இருந்தாங்க. இப்போ தொடங்கி எங்களை ஊரில் நீ தண்ணி தொடங்குவாங்க. அப்போ அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது, குளத்துக்கு தண்ணி வரும், அதே மாதிரி விவசாயம் வளரும். இலங்கை நாடு இப்படி கொஞ்சம் நல்லா வந்து கொண்டு இருந்த காலத்தில் அடுத்த கட்டமாக பெட்ரோல் இந்த வேறு நாடுகளில் சண்டை ஏற்பட்டதால் பெட்ரோல் எல்லாம் இப்போ டீசல் எல்லாம் தாறுமாறான விலை கூடினால அப்படி தாறுமாறாக கூடி அதால் கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் ஜனம் கஷ்டப்படுற மாதிரி விலைகள் வாங்கி கூடிக்கொண்டு போய்கொண்டிருக்கு. அதோட மழையும் இல்லாமல் போயிருந்தால் ஜனம் கஷ்டப்பட்டுருக்கும். மழை பெய்கிறதால விவசாயம் செய்து விவசாயத்தால் இலங்கை முன்னுக்கு வரணும். ஆனால் அதை ஊக்குவிக்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டு இந்த அரசாங்கம் எவ்வளோ அரசாங்கம் மாறினாலும் விவசாயத்தை ஊக்குவிக்கிற மாதிரி விவசாயத்துக்கான மானியங்களை, விவசாயத்துக்கான உழவு இயந்திரங்களை கொடுத்து கணத்துக்கு அந்த உழவு இயந்திரம் கொடுத்தா ஏபிசிகளில் இலங்கையில் இருக்கிற அந்த அக்ரிகல்ச்சர் சர்வீஸ் அந்த ஊடாக என்ன மாதிரி இருந்தால் என்ன செய்யணுமெண்டா அவங்களுக்கு இதுகள் உழவு இயந்திரத்தில் மானிய அடிப்படையில் உழவு கொடுத்து அப்படி செய்தால் இந்த நாடு விவசாயத்தில் செழிப்பாக வளரும். ஆனால் அதை எங்களோட அரசாங்கம் எந்த அரசாங்கம் வந்தாலும் அதுக்கான விவசாயத்துக்கான ஒதுக்கீடுகளை காணாமல் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு எம்ப்ளாயராக ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறதால எனக்கு தகவல்லாம் ஓரளவு தெரியும். இப்போ நான் அந்த துறையில் இல்லைன்றனாடி அதை பற்றி கதைக்கிறாது. ஏன்னா அந்த இதை இவங்க செய்தாங்கள்டா யார் எங்களோட அரசாங்கம் அது ஒரு நல்ல ஒரு இதாக எடுத்து கொண்டா எங்களோட அரசாங்கம் அதை ஒரு முன்மாதிரியாக விவசாயத்துறையை அபிவிருத்தி செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி பசலை மானியமாக கொடுத்தாலும் காணாது. பசலை மட்டும் பசலை போட்டோன்னு விவசாயம் பாருன்னு இல்லை. பசலை போடாமையும் விவசாயம் 5 வருஷம் அப்படி விவசாயம் வந்து கொண்டாந்துருக்கு. இல்லை பயிலை போடாமலும் விவசாயம் 15 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு அடிக்கும். பசலை போடுறதால எங்கட கிராமங்களில் உள்ள நல்ல இடங்களில் காணிகள் நல்ல நிலங்களை விளை நிலங்களை பலதாகி கொண்டு போகுது. யூரியா போடாட்டி நாங்கள் விவசாயம் யூரியா போடாட்டி வயல் வராதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வயல் இந்த வயசு கரகரப்பாக இருக்கும். ஓகே, என்னடா எனக்கு தடிமன் எல்லாம் இயலாதெல்லாம் காய்ச்சி கொண்டிருக்கேன். மழை பெய்ய வரைக்கிட்ட இருந்து வீடியோ எடுத்தேன் நான். மழை இப்போ தான் நிற்குது. 8:45 நிமிஷத்துக்கு கடைசி 10 நிமிஷம் கவனியால் மழை பெய்யுது. அதனால் மழை பெய்து இப்போ மழை விடுற மாதிரி விடுறது இப்போ சந்தர்ப்பம் விடப்போகுது. இப்போ மழை ஓகே காணும். 10 நிமிஷம் மழை இருந்தாலும் அது பெரிய மழை. இப்படி மழை பெய்கிறது நல்ல இதே மாதிரி தொடர்ந்து மழை பெய்யும் எதிர்பார்க்குறோம். ஆனால் தகவலை இப்படி ஒரு தகவலை கதைக்கணும் இன்றைக்கு டைம் கிடைச்சிருக்கேன். ஆனால் விவசாயத்துறையினர் விவசாயம் செய்கிறாக்களுக்கு மழை பெய்கிறது இம்பார்ட்டன்ட். மற்றாக்களுக்கு மழை பெய்தாலும் உண்டு, பெய்யாட்டியும் உண்டு. விவசாயம் செய்கிறவங்க மழையை வானத்தை பார்த்து கொண்டாந்து இருப்பாங்க. எங்களோட ஊரில் வானத்தை பார்த்து கொண்டு இருப்பாங்க. மழை பெய்யுமோ பெய்யாதோ, மழை பெய்யாட்டி குடும்பாவி எரிப்போமோ அப்படி எல்லாம் கதைப்பாங்க. நாங்கள் குடும்பாவி அப்படி எரிக்கையில் மழை பெய்யும். ஆனால் இந்த மழை வவுனியா மாவட்டத்தில் இப்போ பெய்து கொண்டிருக்க மழைன்றது சந்தோஷம் அளிக்கிறது, மிக சந்தோஷம் அளிக்கிறது. அதில் வேறு அங்கால ஒரு ஆஃபீஸ் எம்ப்ளாயரால் அவர் என்னென்னா மழையை பார்த்து ரசித்து கொண்டிருக்கார். அவர் விவசாயம் சம்பந்தமான ஒரு
இதில் இருக்கிற அந்த கடமையில் நிமித்தம் விவசாய அடிப்படையில் அவர் இருக்கிற அதால் அவருக்கு மழை வர சந்தோஷமாக இருக்குது. அதால் பார்க்குறாரு அவர் வெளியிலேருந்து மழை எப்படி பெய்து கொண்டிருக்கு, நல்லா பெய்யணும்னு கடவுளை வேண்டுவார். அதே மாதிரி எல்லோரும் நீங்கள் எல்லாருமே அதே மாதிரி இந்த மழை பெய்து விடுது. இவ்வளோதாங்க.